ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான முட்டை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட செம்ம டேஸ்ட்டாக செஞ்சிடலாங்க. இதுக்கு எந்த சீக்ரெட் மசாலாவும் அரைக்க தேவையே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு பொடியை வச்சு சூப்பர் டேஸ்ட்டில் முட்டை குழம்பு செஞ்சிடலாங்க. இது வந்து சாதம், இட்லி, தோசை, அப்புறமேட்டு சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா காயட்டுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சிடட்டும். அதுக்கப்புறமேட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். அடுப்பு வந்து ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியும் கூட சேர்த்துக்கோங்க, இஞ்சியும் பூண்டையும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு 1/2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நல்லா காரமாக வேணும் அப்படின்னா 2 பச்சை மிளகாவை பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 3 தக்காளியை மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தக்காளி. இப்போ சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா பச்சை வாசனைலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் மசாலா பொடிலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமேட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நிறைய தேவையில்லை, லைட்டாக சேர்த்துக்கோங்க. அதோட நம்மளோட டேஸ்ட்டான மட்டன் குழம்பு பொடி இருக்கும்ல, அது வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து இந்த பிராண்டு தான் இல்லை, ஆச்சின்னு இல்லை, நீங்கள் உங்களுக்கு எந்த பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு காரத்துக்கு ஒரு ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள், அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக மட்டன் குழம்பு பொடி வந்து சேர்த்துக்கோங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது மட்டும்தாங்க நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்குற மசாலானா. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அடுப்பு வந்து சிம்மிலே வச்சு வதக்கி விடுங்க. இப்போ வந்துட்டு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். மசாலா சேர்த்தோன்னா உடனே தண்ணி ஊற்றக்கூடாது, ஒரு 2 நிமிஷம்னாலும் வச்சுருக்கணும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தக்காளி அரைச்சனில் அதிலே லைட்டாக தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. பார்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தேவைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் உப்பு உரப்புலாம் பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைட்டா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணுங்க. பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதித்து ஓரளவுக்கு வத்துற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதில் நான் வந்துட்டு ஒரு 3 முட்டையை அவிச்சு வச்சுருக்கேன். அது வந்து 1 2 வந்து கோடு போட்டிருக்கேன், பாதி பாதியாக கட் பண்ணியிருக்கேன். பாதினா ஃபுல்லாக இல்லைங்க, லைட்டாக மட்டும். அப்போ தான் அந்த கிரேவிலாம் வந்துட்டு உள்ளே இறங்கும். அதுக்காண்டி நீங்கள் எவ்வளோ பேர் உங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்களோ அந்தளவுக்கு முட்டையை வந்து அவிச்சு சேர்த்துக்கோங்க. அவிச்சிட்டு லைட்டாக கோடு போட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு வந்து நல்லா சிம்மிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து லைட்டாக குழம்பு கொதிக்கும், அந்த கிரேவிலாம் நல்லா திக்காகும்.
அதோட அந்த முட்டையோடையும் நல்லா சேரும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையில் ஒரு 2-3 பிச்சு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், குழம்பு ஓரளவுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதை வந்து முட்டையை வந்து லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு அந்த குழம்புலாம் இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக அதில் லைட்டாக அள்ளி மேலாப்பில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த கட் பண்ணதுக்குள்ளெல்லாம் அந்த குழம்பு வந்து நல்லா இறங்கும். அதுக்காக தாங்க. சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. குழம்பு வந்து கொதிக்க தாங்க நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், நல்லா திக்காக ஆயிருச்சு. எனக்கு இந்த அளவுக்கு குழம்பு தேவைப்படும். உங்களுக்கு இன்னும் வந்துட்டு நல்லா திக்காகணும் அப்படின்னா இன்னுமே கொதிக்க வச்சு ரொம்ப கிரேவி மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், குழம்பு நல்லா திக்காயிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மஸ்ட்டு வந்து மட்டன் குழம்பு பொடி சேருங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேயும் வந்துட்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றி எப்படி செய்கிறதுன்ட்டு நான் வீடியோலாம் போட்டிருக்கேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு வந்து சாப்பாட்டுக்குன்னு இல்லைங்க, இட்லி தோசை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கெலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஒரு சுட சுட சாதத்தில் நம்மளோட முட்டை குழம்பு ஊற்றி, இதுக்கு பொரியல் உங்களோட விருப்பம்தான். எந்த பொரியல் வேணாலும் வச்சுக்கிறலாம். பொரியல் இல்லை அப்படின்னா பேச்சுலர்ஸாக இருந்தீங்கன்னா முட்டையை மட்டுமே வச்சு சாப்பிட்டுக்கறலாங்க. நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த முட்டைக்குள்ளெல்லாம் நல்லா அந்த குழம்புலாம் உள்ளே இறங்கிருந்துச்சுங்க. அதனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா